அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் பணவரவு அதிகரிக்கணும், வந்த பணம் நிற்கணும், அந்த பணம் பெருகணும், மேலும் அந்த பணத்தை கொண்டு ஒரு செல்வத்தையோ ஒரு சொத்தையோ வாங்கணும். மேலும் மீனராசி நபர்கள் எந்த கோவிலுக்கு சென்றால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் தாண்டி முன்னேற முடியும். மீன ராசி அன்பர்கள் எந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை யோசித்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் தாண்டி வருவதற்கு ஆக சிறந்த அற்புத மந்திரம் என்ன? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி. மீனராசிக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் உயர்வையும் தரக்கூடிய பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். 12 ராசிகளிலே விசேஷமான சக்தியும் பண்பு கொண்டவர்கள் இந்த மீன ராசி அன்பர்கள். ஏன் அப்படின்னா மற்ற ராசிக்காரர்களை விட மீன ராசிக்காரர்கள் தான் அதீதமான பொறுமையும் நிதானமும் கொண்டவர்கள். வேகத்தை விட விவேகம்தான் அவங்களுக்கு ஆக சிறந்த ஒரு விஷயமாக கருதப்படுது. வேகமாக ஒரு விஷயத்தை செஞ்சு தோல்வியடைவதை விட விவேகமாக அந்த விஷயத்தை செஞ்சு பரிபூர்ண வெற்றி இவங்க அடைவாங்க. மேலும் இந்த மீனராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செயல்படுத்துவதில் அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்ற நபர்களை காட்டிலும் இவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட விதி மற்றும் கட்டுப்பாடுகள் இருக்கும். அதை தாண்டி இவங்க வரமாட்டாங்க. மற்றவங்க எவ்வளோ தான் ப்ரெஷர் கொடுத்தாலும் எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கட்டுக்கோப்புடன் வாழக்கூடிய ஒழுக்கமுடையவர்களாக இவர்கள் திகழ்வார்கள். நேரத்தை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களிடையே நேரத்தை எப்படி தான் பயன்படுத்தணும், இந்த நேரத்தில் சாப்பிடணும், இந்த நேரத்தில் தூங்கணும், இந்த நேரத்தில் படிக்கணும், இந்த நேரத்தில் விளையாடணும் அப்படின்னு நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட் நன்கு தெரிந்த நபர்களாக இவங்க இருப்பாங்க. அதே போல் தனக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயத்தையும் தனக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயத்தையும் இவங்க யோசிக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தில் இறங்கி செயல்பட மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு பெரிய ரிஸ்க் அப்படின்னு இவங்களுக்கு நல்லாவே தெரிந்து அதிலிருந்து விலகியே இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக நினச்சி செய்யாமல் தன்னுடைய ஆழ மனசில் ஒரு விஷயம் தோணுது, ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு உந்துதல் இருக்குது அப்படின்னும்போது இவங்க ஆழ்மனம் என்ன சொல்லுதோ அதை இவங்க செய்கிறாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும். இயற்கையாகவே இரக்க குணம் கூடியவர்கள். இவங்களுடைய இரக்க குணத்தால் இவங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் அப்படின்னு யாராவது இருந்தால் கூட மீனராசிக்கிட்ட அதிகமான விரோதம் காட்ட மாட்டாங்க. அன்பாகவும் பண்பாகவும் நடந்துக்குவாங்க. இவங்களுடைய ஆழமான அறிவு இவங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாகவும் இருக்கும். பொதுவாகவே மீன ராசி மீன லக்னத்துக்குரிய நபர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு உறுதுணையாகவும் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாகவும் இருக்கும். பிரம்ம முகூர்த்தம் என்பது மீனராசிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சிக்கு நீங்கள் போவீங்க. மேலும் கடினமான வேலை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, சுலபமான விஷயத்தை கண்டுபிடிச்சி அதை சுலபமாக முடிக்கக்கூடிய அறிவையும் திறமையும் உடையவர்கள் மீனராசிக்காரர்கள் தான். மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆதரவாகவும் அவங்கள சப்போர்ட் பண்ணுற நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் மென்மேலே உயர்ந்துகிட்டே போவாங்க. அவங்கள மட்டம் தட்டக்கூடிய அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கும். பொதுவாகவே மீனராசியை பொறுத்த வரைக்கும் முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் கிடையவே கிடையாதுங்க. ஒரு விஷயம் முயற்சி பண்ணும்போது தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வெற்றி அடைகிற வரைக்கும் தோர்ந்து போகவே மாட்டாங்க. அதே போல் ஒரு விஷயம் இப்போ கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு அதுக்கான முயற்சியை விடாமல் செஞ்சிட்டே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை அதிகமுடைய நபர்கள் தான் இந்த மீனராசி நபர்கள். இந்த மீனராசி நபர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மீனராசி என்பது நீர் சக்தி உடையது, பெண் ராசி உடையது. அதனால் நீர் சம்பந்தமான தெய்வங்களையும் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்வதன் மூலம் அவங்களுடைய வளர்ச்சியும் கடவுளுடைய ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கும். அதே போல் யானை மீது இருக்கக்கூடிய இறைவனையோ யானை அமைப்பு கொண்ட விநாயகரையோ வழிபடுவதன் மூலம் அதீதமான சக்தியும் அருளும் கிடைக்கும்.
வாழ்க்கையில் இவங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளும் பல்வேறு விதமான கஷ்டங்களும் சந்திக்கிறாங்க. அந்த பிரச்சனை கஷ்டத்துலேருந்து வெளிவரணும் அப்படின்னா பல்வேறு விதமான கோவிலுக்கும் பல்வேறு விதமான பரிகாரமும் இவங்க செய்வாங்க. ஆனால் இதெல்லாம் காட்டிலும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு மீனராசி நபர்கள் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும். திருவடை கழியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவில். அந்த கோவிலில் மேலும் ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூலவர் சன்னிதானத்தில் சிவபெருமான் லிங்க ரூபமாக இருப்பார். அந்த அளவுக்கு விசேஷமான சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் தான் திருவடை கழியூரில் இருக்கக்கூடிய முருகன் கோவில். இந்த திருவடை கழியூர் சென்று நீங்கள் அந்த கோவில் இருக்கக்கூடிய மூலவரை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் விலகி வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்படும். உங்கள் வீட்டிற்கு பணவரவு வரணும், பணம் வந்துச்சுன்னா அது தங்கணும், அதுக்கப்புறம் அது சேமிக்கணும், அதுக்கப்புறம் அது மென்மேலும் பெருகணும் அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்தவுடன் முதல்ல நீங்கள் கண் விழிக்கக்கூடிய ஒரு மங்களகரமான பொருளாக தண்ணீரை சொல்கிறாங்க. தினமும் நீங்கள் காலையில் எழுந்துச்சு தண்ணீரை தான் பார்க்கணும். அவ்வாறு தொடர்ந்து நீங்கள் தண்ணீரை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் செல்வமும் அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே மீனராசி இருக்கக்கூடிய வீட்டுக்கு முன்வாசலில் பழைய பொருட்களோ மிகவும் பாழடைந்த பொருட்களோ மோசமான நிலையில் இருக்கிற பொருட்களோ இருக்கக்கூடாது. காலையில் எழுந்த உடனே நீங்கள் பல்வேறு விதமான மங்கள பொருட்களை பார்க்கக்கூடிய வழக்கம் இருந்தாலும் தண்ணியை பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் அதிர்ஷ்டம், அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் கடக ராசி, மீன ராசி. அதில் இந்த மீன ராசினா நீரின் சக்தியை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வல்லமையும் சக்தியும் உடையது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நீங்கள் விடுபடணும், உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாவித சூழ்ச்சிகளிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா சிவபெருமானுடைய நெருப்பு சக்தியிலிருந்து பிறந்த வீரபத்திரை நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரபத்திரை நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய எதிரிகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வீரபத்திரனுடைய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் வீரபத்திரனுடைய அருளுமாசம் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மந்திரமானது அகத்தியர் சொன்ன மந்திரமாக சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலம் முருகனுடைய ஆசீர்வாதமும் முருகனுடைய விசுவாசியான வீரபத்திரனுடைய ஆசீர்வாதமும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்தாலும் சரி அல்லது 1,00,000 முறை நீங்கள் உச்சரித்து உருவேற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான சக்தி கிடைக்கும். அந்த மந்திரமானது ஓம் அகோராய வீர வீர புறபுற ஹரிஹரி அப்படின்ற அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும். இந்த மந்திரத்தை எப்போ நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா அமாவாசை, பௌர்ணமி அல்லது பூரம் நட்சத்திரம் இது போல் நாட்களில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சுட்டே இருக்கலாம். இந்த மந்திரத்தை உச்சரிக்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி அனைத்து விதமான தடைகளையும் தகர்த்து வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.